பண்டை காலத்தில் சூரபத்மன் என்ற அசுரன் மிக சக்தி வாய்ந்தவனாக இருந்தான். ஆனால் அவன் தீமையில் மாறி தேவர்களையும் மக்களையும் துன்புறுத்தத் தொடங்கினான். இது தெரிந்த தேவர்கள் மிகவும் கவலையுடன் சிவபெருமானிடம் சென்று, "ஓம் பரமே, எங்களைக் காப்பாற்றவும்" என மன்றாடினார்கள். அப்போது சிவபெருமன் தன் ஞான ஒளியிலிருந்து 6 குழந்தைகளை உருவாக்கினார். கங்கை அவற்றை வளர்த்தார். பின்னர் அவை ஒன்று சேர்ந்து ஆறுமுகனாக ஆனார் முருகன். அம்மை பார்வதி தன் மகனுக்கு ஒரு வலிமையான வேலை வழங்கினார். அந்த வேல் அவருடைய ஞானத்தின், வீரத்தின் அடையாளமாக இருந்தது. முருகர் அந்த வேலுடன் சூரபத்மனை எதிர்த்து போர் செய்தார். பல நாட்கள் போராடி முடிவில் அவர் சூரபத்மனை வென்றார். பின்னர் சூரபத்மன் பக்தியுடன் மன்னிப்பு கேட்டார். முருகர் அவரை மயிலாகவும் கொடியுருவமாகவும் மாற்றினார். அதன் பிறகு உலகத்தில் அமைதி நிலவியது. முருகர் அனைவருக்கும் ஞானமும் பாதுகாப்பும் அளித்தார். இன்று வரை முருகரை தமிழ் மக்களும் பக்தர்களும் வீரமும் அருளும் நிறைந்த கடவுளாக வணங்குகிறார்கள்.